மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரிக் மெனஸ்கோ, ஆர்கன்சாஸ், USA. தலைப்பு: எனது வசதியான இடத்தை விட்டு வெளியே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு 5 வயதாயிருந்த காலத்தில் நாங்கள் ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்தோம். அங்கிருந்த நீச்சல் தடாகத்தில் எனது தந்தை எனக்கு நீந்த பழக்கினார். எனக்கும் தண்ணீருக்குள் அதிக நேரம் இருப்பது விருப்பமான காரியமாக இருந்தது. ஒரு நாள் எனது தந்தை சிறிதளவு உயரத்தில் இருந்த நீருக்குள் மூழ்கும் பலகையிலிருந்து தடாகத்தினுள் பாயும்படி சொன்னார். பலகையில் நின்று கீழே பார்த்ததும் பயமாக இருந்தது. எனது தந்தை நீரினுள் நின்றபடி தான் என்னை பிடிக்க ஆயத்தமாக இருப்பதால் குதிக்கும்படி சொன்னார். சிறிது நேரம் தயங்கினேன், சாட்டுக்களை சொன்னேன். ஆனால் எனது தந்தை விடுவதாக இல்லை. எனக்கு என்ன நடந்ததென்று தெரியவில்லை. திடீரென்று குதித்தேன். எனது தந்தை தான் சொன்னபடி என்னை பிடித்தார். நான் பயந்த நேரத்தில் அவர் அங்கே நின்றார். சில சமயங்களில் எமது வசதியான வாழ்க்கையிலும் சூழ்நிலையில் இருந்தும் கடவுள் எம்மை வேறு இடத்துக்கு கொண்டு போகக்கூடும். சில சமயம் அது பயத்தை தரும். ஆனால் கடவுள் உண்மையானவரும் நம்பத்தகுந்தவராயும் இருக்கிறார். எமது கையை பிடித்து பயத்தினூடாக எம்மை வழிநடத்தி கொண்டு போக அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நம்புவோம். ஜெபம். பரலோக தகப்பனே, எமக்கு தேவை ஏற்படும் நேரங்களில் எமக்கு உதவி செய்ய உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். சோதனைகளுக்குள் அகப்படாமல் எம்மை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் அதிகம் பயப்படும் நேரங்களில் நான் கடவுளில் தங்கியிருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.